ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன கண்டென்ட் பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களுக்கு இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆகட்டும் இல்லை ஹேர் கேர் ரொட்டீன் ஆகட்டும், எல்லாத்துக்குமே ஒரு ஸ்மால் டிப்ஸ் எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். பட் ஆனால் அதோட இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசு. ஸோ அதனால் இந்த வீடியோ டைட்டில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்மால் டிப்ஸ் பட் ஆனால் பிக் இம்பாக்ட். ஸோ அதை பற்றின என்னென்ன விஷயங்கள் நான் நோட் பண்ணியிருந்தேன் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறப்போ, அதை எல்லாத்தையுமே தான் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ண ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் நான் உங்களுக்கு சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ஃபேஸ்ல கையை தொடுறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. தொடவே தொடாதீங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு டேல நீங்க வெளில போறப்போ நிறைய பிளேஸ்க்கு போவீங்க, எல்லா இடத்துலையும் உங்களுடைய ஹேண்டால டச் பண்ணுவீங்க. அது அப்படியே உங்க ஃபேஸ்ல டச் பண்ணீங்கன்னா என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, அது மிகப்பெரிய ரீசனா அமையும் ஃப்ரெண்ட்ஸ். உங்க ஸ்கின்னை டேமேஜ் பண்றதாகட்டும், பிம்பிள்ஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துக்குமே அது ஒரு ரீசனா அமைய நிறையவே சான்ஸ் இருக்கு. அதனால இந்த ஒரு ஸ்மாலான ஒரு சின்ன விஷயத்த நீங்க கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும். ஏன்னா அதோட இம்பாக்ட் வந்து மிக பெருசு. இதனாலதான் நம்ம அளவுக்கு உங்க கையை ஃபேஸ்ல டச் பண்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த விஷயமா நான் சொல்ல போறது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க உங்க ஸ்கின் கேர் ரூட்டீன்ல ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட்டை ட்ரை பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கு எப்போ ஹாலிடே இருக்கோ, இன்கேஸ் நீங்க சாட்டர்டே சண்டே உங்களுக்கு டிஃபால்ட்டா லீவ்னா, நீங்க ஃப்ரைடே நைட் அதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, நான் எப்பவுமே அப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவேன். எதனாலனா, நீங்க இன்கேஸ் ஒரு புது ப்ராடக்ட் உங்க ஸ்கின்ல அப்ளை பண்றப்போ அது என்ன மாதிரியான ரியாக்ஷன் கொடுக்க போகுதுன்றது நமக்கு தெரியாது. இதுவே நீங்க ஹாலிடேக்கு முன்னாடி நாள் நீங்க அதை அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றது அனலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு அந்த ஒரு 1 or 2 டேஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த டைம்ல நீங்க அது நமக்கு வந்து என்ன மாதிரியான ஸ்கின் ரியாக்ஷனை கொடுக்குதுன்றத பார்த்து அதுக்கப்புறமா நீங்க அதை கண்டினியூ பண்ணலாமா வேணாவா. ஏன்னா இதே நீங்க ஒர்க் டைம்லலாம் நீங்க அதை பண்ணீங்கன்னா நெக்ஸ்ட் டேவே நீங்க ஒர்க் போற மாதிரி இருக்கும். இன்கேஸ் அந்த ப்ராடக்ட் உங்களுக்கு செட் ஆகாம போச்சுன்னா நெக்ஸ்ட் டேவே நீங்க ஆஃபீஸ்லாம் இல்லை ஒர்க்லாம் போற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு கண்டிப்பா அது மிகப்பெரிய ஒரு ப்ராப்ளமா இருக்கும். அதனால எப்பவுமே நீங்க ஒரு புது ப்ராடக்டை உங்க ஸ்கின்லயோ இல்ல ஹேர்லயோ ட்ரை பண்ண போறீங்கன்னா மறக்காம உங்களுக்கு ஹாலிடே எப்பவோ அதுக்கேற்ற மாதிரி அந்த டைம்ல இன்ட்ரடியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது என்னோட பர்சனலான ஒரு சஜஷன். ஓகேங்களா? அண்ட் நெக்ஸ்ட் டிப் நான் என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனல்ல லாஸ்டாவே ஒரு வீடியோ போட்டிருப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹென்னா, ப்ரௌன் ஹென்னா அண்ட் தென் இண்டிகோ ரெண்டுத்தையுமே அப்ளை பண்ணி எப்படி ஒயிட் ஹேரை நேச்சுரலா மெத்தட்ல பண்றதுன்றத காமிச்சிருப்போம். அதை நீங்க ட்ரை பண்ண போறீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய டைம் டேக்கிங் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒன் டேல நீங்க ஒரு 2 ஹவர்ஸ்க்கு வந்து ஹென்னாவோ இல்ல ப்ரௌன் ஹென்னாவோ வைக்கணும். அதுக்கு அடுத்து நீங்க இண்டிகோவோ வைக்கணும். ஒரே நாள்ல உங்களுக்கு பண்ணீங்கன்னா கண்டிப்பா கோல்டு அதிகமா ஆகக்கூடிய பர்சனா நீங்க இருந்தீங்கன்னா இம்மிடியட்டா இந்த மழை டைம்லயும் ஆகட்டும் இல்ல ஜென்ரலா கோல்டு இருக்கிற பர்சன்ஸ் எல்லாத்துக்குமே அது ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். தலைவலிலாம் வர நிறைய சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் நீங்க இதை எப்படி பிளான் பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா, ஒரு 2 டைமா அப்ளை பண்ணி 2 நாளா செப்பரேட்டா நீங்க பண்ணீங்கன்னா அதே டைம்ல அதே டேல பண்றதை விட அந்த எஃபெக்ட் கொஞ்சம் கம்மியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால நீங்க அந்த மாதிரியான மெத்தடை ட்ரை பண்ணுங்க. ஒரே நாள்ல ஹென்னாவும் சரி இண்டிகோவும் சரி அப்ளை பண்ணி இந்த மாதிரி தலைவலி ப்ராப்ளம், சளி பிடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்து நீங்க அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் நீங்க இண்டிகோவை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் நம்ம சேனல்ல அடுத்ததா ஃப்ரெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த இண்டிகோ அண்ட் தென் ஹென்னானால ஒரு மிகப்பெரிய ஒரு டைம் டேக்கிங் ப்ராசஸ் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாம் நான் அந்த வீடியோல சொல்லியிருப்பேன். ஒரே ஒரு நெகட்டிவ் விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுல வந்து ஹென்னாவை ஒரு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் வைக்கணும். இண்டிகோ ஒரு 1.5 மணி நேரத்துல 2 மணி நேரம் வைக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும்னு சொல்லியிருப்போம். அது ஒரு பாயிண்ட் தான் நெகட்டிவா இருக்கும் இந்த ஒரு மெத்தட்ல நேச்சுரலா பண்றதுல. அது பாசிபிளான்னு கேட்டீங்கன்னா அது கொஞ்சம் டிஃபிகல்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன் என்னோட ஹேர் ஃபுல்லா பாத்தீங்கன்னா ப்ரௌன் ஆயிருச்சு. ஏன்னா அந்த இண்டிகோ வந்து ஃபேட் ஆயிட்டே வரும், பிளாக் கலர் ப்ரௌன் ஆயிடும். அதுக்கு அடுத்து உங்களுக்கு திரும்ப உங்களுக்கு கிரே கலர் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ் தான். நீங்க ஹென்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு இண்டிகோ போடுற மாதிரி இண்டிகோ பிளாக் கலர்ல இருந்து அப்படியே ப்ரௌன் கலர் ஆயிடும், ப்ரௌன்ல இருந்து திரும்ப கிரே ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் அப்படியே ரிவர்ஸ் ஆயிடும். ஸோ இப்போ நான் இம்மீடியட்டா இன்கேஸ் உங்களுக்கு ஒரு சுச்சுவேஷன் வருது, இம்மீடியட்டா நீங்க ஏதாவது ஃபங்க்ஷன் போகணும் இல்லை இம்பார்ட்டன்டான ஒரு விஷயத்துக்கு நீங்க போனோம்னா அந்த டைம்ல உங்களுக்கு உடனே நீங்க இந்த ஹென்னா அண்ட் தென் இண்டிகோலாம் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அது ஒரு மிகப்பெரிய டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் இல்லாம இந்த ரெய்னி சீசன்லலாம் உங்களுக்கு அப்ளை பண்றது மோஸ்ட்லி வந்து ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அதிகமான சான்ஸ் இருக்கும். ஏன்னா ரெயின் ஆல்ரெடி கோல்டுலாம் நிறைய வரும். ஸோ நீங்கள் என்னெல்லாம் அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக அது மிகப்பெரிய டிஃபிகல்ட் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். ஹெல்த் ரிலேட்டடாகவே உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ்லாம் கிரியேட் பண்ணும். ஸோ அதனால் நான் நிறைய சர்ச் பண்ணிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் வந்து ஒரு ஹேர் கலரிங் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு ப்ராடக்ட் ஏதாவது இருக்கான்றதை பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணுறேன். நான் ட்ரை பண்ணிட்டு உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் என்னன்றது. நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி கேட்டிருந்தேன்னா நம்ம லாஸ்ட் டைம் சொல்லியிருப்போம் ப்ரௌன் ஹென்னா அதுக்கப்புறமா இண்டிகோ வச்சு. ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் என்ன கேட்டிருந்தான்னு கேட்டிங்கன்னா, நார்மல் ஷாப்பில் கிடைக்கிற ஒரு ஹென்னா அண்ட் தென் வந்து இண்டிகோவை மட்டுமே வச்சு ட்ரை பண்ண காமிக்க சொல்லியிருந்தாரு. அதை நம்ம சேனலில் அடுத்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் இதை வந்து கலரிங் பண்ணுறப்ப அதை நான் உங்களுக்கு வீடியோ எடுத்து கண்டென்ட்டாக போடுறேன். ஓகேங்களா?
ஸோ இந்த மாதிரி நீங்க இந்த விஷயத்த பண்றப்ப மட்டும் பிரிச்சு பண்ணிக்கோங்க. 2 நாளா பண்ணிக்கோங்க. ஒரு நாள் ஹென்னா, ஒரு நாள் இண்டிகோன்ற மாதிரி பிரிச்சு பண்ணுங்க. ஓகேவா? ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இது கேட்கறதுக்குமே பண்றதுக்குமே ரொம்பவே ஸ்மாலான விஷயம் தான். ஆனா நம்ம எத்தனை பேர் அதை பண்றோன்றத நீங்களே கேட்டு பாருங்க. ஒரு செகண்ட் திங்க் பண்ணி பாருங்க. கண்டிப்பா நம்மள மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் அதை யாருமே பண்ணியிருக்க மாட்டோம் ப்ராப்பரா. உங்களுடைய பில்லோ கவரை சேஞ்ச் பண்றது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய பில்லோ கவரை நீங்க மஸ்ட் வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் சேஞ்ச் பண்ணியே ஆகணும். இல்லைன்னா நீங்க அதிலே படுக்க போறீங்க. உங்களுடைய ஹேர்ல இருக்கிறதாகட்டும், நீங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்புறம் திரும்ப அதே பில்லோ கவர்லயே போயிட்டு படுத்தீங்கன்னா, அதிகமான டஸ்ட் எல்லாமே திரும்ப உங்களுடைய ஹேரை வந்து டேமேஜ் பண்றதுக்கு அதிகமான சான்ஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க நெக்ஸ்ட் டே படுக்கிறப்போ உங்க ஃபேஸ் எல்லாமே நைட் டைம்ல தூங்குறப்போ அந்த அதே பில்லோ கவரை தான் டச் ஆகும். அதனால உங்களுக்கு டேண்ட்ரஃப் இருக்கிற பர்சனா தான் நினைச்சு பாருங்க. டேண்ட்ரஃப் அதே பில்லோ கவர்ல படுப்பீங்க. அண்ட் தென் நெக்ஸ்ட் டே வாஷ் பண்ணிட்டு அந்த பில்லோ கவர்ல மாத்தலைன்னா அதுக்கப்புறம் நீங்க அதே திரும்ப போயிட்டு தலையை வச்சு படுக்கிறப்போ முடி அதே மாதிரி தான் இருக்கு. அதிகமான வாய்ப்பு இருக்கு. அண்ட் ஃபேஸ்லயுமே உங்களுக்கு டச் ஆக அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ஸ்கின் கேர் ரிலேட்டடாக வர்றதுக்கு சான்ஸ் ஜாஸ்தி ஃப்ரெண்ட்ஸ். அதனால உங்களுடைய பில்லோ கவரை இதுக்கப்புறமா வீக்லி ஒன்ஸ் ஆச்சும் நீங்க சேஞ்ச் பண்ண பழகுங்க. அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்கின் கேர் அண்ட் ஹேர் கேரை பொறுத்த வரைக்கும். அண்ட் ஓகே, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் எல்லாமே நம்ம சொல்லிட்டோம். இதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் நான் இங்க டிஸ்கஸ் பண்ண போறேன் ஃப்ரெண்ட்ஸ். எது என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்றவங்கள பார்க்கறத விட்டுட்டு நமக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஸ்கின் கேர் ரூட்டீன் அண்ட் ஹேர் கேர் ரூட்டீனை ஃபாலோ பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்லணும்னா, இப்போ இன்கேஸ் என் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எந்த ஒரு ஸ்கின் கேர் ரூட்டீனும் சரி, இல்லைனா வந்து ஹேர் கேர் ரூட்டீன் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்க. பட் அவங்களுக்கு பார்க்குறப்போ பிம்பிள்ஸ் அந்த அளவுக்கு இருக்காது. அண்ட் தென் முடியும் பார்த்தீங்கன்னா வெள்ளை முடியெல்லாம் எதுவும் இருக்காது. இந்த மாதிரி நம்ம பார்க்குறப்போ நம்மளோட தாட்ஸ் எல்லாமே என்ன ஆகும்னா, ஸோ அவங்க வந்து கேர்லெஸ்ஸாக இருப்பாங்க. எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி அவங்களால நம்மளுமே வந்து அதை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஹெசிடேட் பண்ணுவோம். பட் நம்ம உடம்பு நமக்கு என்ன மாதிரி ரியாக்ட் ஆகுதோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்கின் கேர் ரூட்டீனை ஃபாலோ பண்ணி ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸ்கின் அண்ட் ஹேர் கேர் ஆகட்டும். நீங்கள் மற்றவங்கள பார்த்து அவங்களுக்கு எதுவும் வர மாட்டேங்குது, நம்மளுக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்ற மாதிரியான ஒரு தாட்லாம் வரவிடாமல் அதை ப்ராப்பராக நீங்கள் உங்களுடைய உடம்பு உங்களுக்கு இதுதான், நீங்கள் இதை பண்ணால் உங்களுடைய பாடி கரெக்டாக ரியாக்ட் ஆகும். ஸோ நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை பண்ணுங்க. மற்றவங்கள நினச்சி மற்றவங்களை வச்சு நீங்கள் உங்களுக்கும் இப்படி தான் இருக்குன்றதை டிசைட் பண்ணி போகாதீங்க. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே ஸ்கின் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல, ஹேர் கேர் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுறதில்ல அப்படின்ற மாதிரி ஒரு தாட்னால நாம் மட்டும் ஏன் பண்ணணும் அப்படின்னு இருக்கவே இருக்காதீங்க. அதுக்கான ரீசன் கண்டிப்பாக உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி ஒரு நாள் வந்து தெரிய வரும். ஸோ அதனால் நீங்கள் எப்பவுமே அடுத்தவங்களை நினைச்சு எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாம உங்களுக்கு என்ன வருது, உங்களுக்கு பிம்பிள்ஸ் வருதா, அதுக்கான ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ணணுமோ, ஸ்கின் கேர் எப்படி பண்ணணுமோ அதை பண்ணுங்க. உங்களுக்கு ஒயிட் ஹேர் அண்ட் ஹேர் ஃபால் இருக்கா, அதுக்கு நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணுமோ அதுக்கு உங்களுடைய ரூட்டீனை ஃபாலோ பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒரு விஷயம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான் தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃப்ரெண்ட்ஸ்.